டெய்லி காலையில பல் தேய்க்கிற பிரஷ் சார் மாத்தி தான் என்னோட பிரஷ் எடுத்து தான் தேய்க்கிறது. டெய்லி சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மாத்தி மாத்தி குழந்தைங்களுக்கு குட்டியா இருக்கும், எங்களுக்கு ரெண்டும் ஒரே சைஸா இருக்கும். அப்படியா? என்ன அப்படியா? நான் ஏன் ஈரமா இருக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு வரேன், ஏன் ஈரமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் எடுத்து தெரியாது. பெரும்பாலும் இந்த டூத் பிரஷ் ரெண்டு கலர்ல தானே பேக் போட்டு விப்பாங்க. அப்போ சிவப்பு எந்த ப்ளூ எந்த மாத்திப்பார். நீ சிவப்பு ஒன்னோடது எந்த அது நடக்கும் சார். மாத்தி மாத்தி அது எத்தனை தடவை மாத்தி வச்சாலும் மாறல. நிறைய பேர் அப்படித்தாமா, நானும் கூட இதே பிரச்சனைலதாம்மா சிக்கி இருக்கிறேன். ஐயோ ஐயோ, நான் அதுதான் கேட்டேன், எனக்கு மட்டும்தான் மறக்குதோ நினைச்சேன். தெய்வமே, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இது மாதிரி எவ்வளவு பேரு அந்த ரெண்டு பிரஷ் ஒரே இடத்துல இருக்கும், ஆனா மனைவி பிரஷ் எடுத்து பல் விளக்கி போறவங்க எவ்வளவு பேர்? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. நைட்டை சொல்லிட்டு படுப்பா, இந்த மாதிரி ப்ளூ உங்களுது இது நம்மளுது அப்படின்னு நைட்டு நைட்டை சொல்லிட்டு படுப்பா. என்னைக்காவது நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்து தேய்ச்சிடக்கூடாது அப்படின்ட்டு மாத்தி தேய்ச்சிட்டா எப்பவும் போல அது நடக்கிறது தான். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு? இல்ல இது ஏன் கலர் தான், இல்ல அது ஓன் கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படா இதை ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான், பல் தேய்ச்சிருக்கும் போது என் ஃப்ரெண்ட் அங்க நின்று போட்டோ எடுத்திருந்தா கால்ல. அதுக்கப்புறம் அந்த போட்டோவை கண்டுபிடிச்சு 10 நாள் கழிச்சு அதை ஜூம் பண்ணி பின்னாடி பாரு நீ இந்த கலர்ல தான் தேய்ச்சிட்டு இருக்க அப்படிங்கிறா. சாம்பார் ஆப் எனக்கு. ஒருவேளை அன்பால எடுத்து தேய்க்கிறாங்களோ மனைவியினுடைய பிரஷ்? அன்பாலெல்லாம் இல்ல சார், அத போய் அன்பால தேய்ப்பாங்களா சார்? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஏதாவது சாப்பிட இல்ல ஏதாவது சாப்பாடு வாயில ஊட்டி விட்டோம் அப்படின்னா ஏதாவது தேய்ப்பாங்க. உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சா கூட அது சொல்லல. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. அத போய் எவனா எடுத்து தேய்ப்பானா சார்? ஒரு நாட்டுல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு லவர்ஸ் டேக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன். வாங்கி பீரோல வச்சுட்டேன், கூட ரோஸ்லாம் வச்சு அழகா பீரோல வச்சேன். நைட்டு சொல்லலாம் போன் பண்ணி அப்படின்னு நினைச்சேன், ஆனா வாங்கி வச்சதை மறந்துட்டேன். மறுநாள் வந்து காலையில அவ கேட்டா புடவை இருக்கு, ஒளிச்சு வைக்கிறதுக்குன்னே பிறந்தவர் நினைக்கிறேன். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். உங்களுக்கு அடுத்த நாள் புடவை பார்த்தோன்னு என்ன தோணுச்சு? அவர்கிட்ட கொடுங்க. வேற யாருக்காகவும் வாங்கி வச்சுட்டாங்களோ தெரியுதா இந்த உலகத்தை? தெய்வமே, ஒளிச்சு வைக்கிறத தவிர ஒரு குத்தமும் செய்யாத ஒரு பிள்ளைய ஏமா யாரோ ஒரு பொம்பளைக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா உங்கோட்டு பீரோலையுமா ஒளிச்சு. இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க என்ன கேட்டீங்க? வர புடவை புதுசா இருக்கு, யாருக்காக வாங்கி வச்சிருக்கீங்க, கூட ஒரு ரோஸ் வேற வச்சிருக்கீங்களே சொல்லி கேட்டேன். அப்படியே அசடு வழிஞ்சிட்டு உனக்காக தான் அம்மா மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் சார் பிரதர், லைஃப்ல என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒளிச்சு மட்டும் வைக்காதீங்க. வந்த வாக்குல நேரா வந்து இந்த இது உனக்கு தான் வாங்கினேன், நீங்க சர்ப்ரைஸ் ட்ரை பண்ணாதீங்க, உங்க ஜாதகத்துல அது கவர் ஆகல.